ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். இப்போ இன்றைக்கி நம்ம ஜிகே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 101வது கொஷின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு வந்துட்டு புலிதேவரின் இறப்பு. இவரோட பிறப்பு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1715. இறப்பு வந்துட்டு 1761. நெக்ஸ்ட் வந்துட்டு குயிலியின் இறப்பு. இது வந்துட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1780. இவர் வந்துட்டு 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. இவங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு. தேர்ட் வந்துட்டு கட்டபொம்மனின் இறப்பு. எப்போ தூக்கில் போட்டிருப்பாங்கன்னா 16 அக்டோபர் 1799 வந்துட்டு தூக்கில் போட்டிருப்பாங்க. ஃபோர்த் வந்துட்டு மருது சகோதரர்களின் இறப்பு. இவரை எப்போ தூக்கில் போட்டிருப்பாங்கன்னா 24 அதே சேம் அக்டோபரில், ஆனால் 2 வருஷம் கழிச்சு 1801 தூக்கில் போட்டிருப்பாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2, 3. 102வது கொஷின். தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முத்துலட்சுமி ரெட்டி. நெக்ஸ்ட்டு 103வது கொஷின். தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி என்னும் திருக்குறளின் படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அவையில் முந்தி இருக்கச் செய்தல். நெக்ஸ்ட்டு 104. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். நெக்ஸ்ட்டு சரியான இணைகளை தேர்வு செய்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒண்டி வீரன் மருது சகோதரர்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு. தேர்ட் வந்துட்டு குயிலி புலிதேவர். ஃபோர்த் வந்துட்டு முத்துவடுகநாதர் காளையர் கோவில் போர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு அவர் தான் சேர்த்து ஏற்பாடு பண்ணியிருப்பார். ஸோ இது கரெக்டு. ஃபோர்த்து வந்துட்டு முத்துவடுகநாதர் காளையர் கோவில் போரில் வந்துட்டு இறந்துருப்பாங்க. ஸோ இதுவும் கரெக்டு. இப்போ ஒண்டி வீரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, ஒண்டி வீரன் வந்துட்டு புலிதேவரோட படை வீரர். அப்புறம் மருது சகோதரர்கள் வந்துட்டு வேலு நாச்சியாரோட படை தளபதி. இது நெக்ஸ்ட்டு குயிலியை பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியாரோட பெண்கள் பிரிவுகளோட படை தலைவியாக இருப்பாங்க. அப்புறம் ஃபோர்த் வந்துட்டு புலிதேவர். இவர் வந்துட்டு ஆங்கிலேயரை எதிர்த்த ஃபஸ்ட்டு சவுத் இந்தியனில் இதாக இருப்பாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2, 4 சரி. நெக்ஸ்ட்டு ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளலார் எதனோடு ஒப்பிடுகின்றார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஊருளி. நெக்ஸ்ட்டு 107 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு சிவசுப்பிரமணியனார். இவர் வந்துட்டு எந்த ஊரை சேர்ந்தோம்னா நாகலாபுரம். நெக்ஸ்ட் வந்துட்டு கட்டபொம்மன். அவர் வந்துட்டு கைத்தாறு கோட்டை. தேர்ட் வந்துட்டு மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை. ஃபோர்த் வந்துட்டு தீரன் சின்னமலை. இவர் வந்துட்டு சங்ககிரி கோட்டை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2. நெக்ஸ்ட்டு 108வது கேள்வி. கீழ்கண்டவைகளை முறையாக பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1986. நெக்ஸ்ட் வந்துட்டு சட்ட அளவியல் சட்டம். அது வந்துட்டு 2009. தேர்ட் வந்துட்டு அத்தியாவசிய பொருள்கள் சட்டம். இது வந்துட்டு 1955. ஃபோர்த் வந்துட்டு கள்ள சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம். இது வந்துட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1980. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. நெக்ஸ்ட்டு 109வது கேள்வி. நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு பிணியின்மை, அதாவது நோயின்மை அப்படிங்கிறது தான் மீனிங் இதனோடது. செகண்ட் வந்துட்டு செல்வம், இது வந்துட்டு செகண்டாக வரும். தேர்டு வந்துட்டு விளைவு. விளைவு அப்படின்னா நிகழ்ச்சிகள். இப்போ சின்ன குழந்தை இருக்குது, அதுக்கப்புறம் பெரியவங்களாகிறாங்க, குழந்தையிலேருந்து சின்ன குழந்தை அப்படியே படிப்படியான முன்னேற்றம், அந்த இது வந்து விளைவு அப்படிம்பாங்க. ஃபோர்த் வந்துட்டு இன்பம். ஃபிஃப்த்து வந்துட்டு ஏமம். ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4, 1, 5, 2, 3. நெக்ஸ்ட் 108வது கொஸ்டின். நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பிணியின்மை. ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனிங் நோயின்மை. செகண்ட் வந்துட்டு செல்வம் இருக்கணும். தேர்டு வந்துட்டு விளைவு நடக்கிறது. ஃபோர்த்து வந்துட்டு இன்பமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஏமம் அப்படின்னா பாதுகாப்பாக இருக்குது. இந்த வருஷத்தில் தான் கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4, 1, 5, 2, 3. நெக்ஸ்ட்டு 110 பொருந்தாததை கண்டுபிடி.
ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இளஞ்சேட் சென்னி, இவர் வந்துட்டு சோழர். பி வந்துட்டு கோட்செங்கானன், இவரும் சோழர். தேர்ட் வந்துட்டு பெருஞ்சேரல் இரும்பொறை, இவர் வந்துட்டு சேரர். இவர் வந்துட்டு நம்ம என்ன சிறப்பு பேரில் சொல்லுவோம்னா தகடூர் எறிந்த இரும்பொறை அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேர் இவங்களுக்கு இருக்குது. ஃபோர்த்து வந்துட்டு பெருநட்கிள்ளி, இவரும் வந்துட்டு சோழர். ஸோ இதில் பொருந்தாத எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெருஞ்சேரல் இரும்பொறை, இவர் மட்டும்தான் வந்துட்டு சேரர். ஸோ ஆன்சர் இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் நிறைய வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.